ஹாய், குட் மார்னிங். ஒரு காட்டுல ஒரு புறா ஒரு மரத்துல வசிச்சிட்டு இருந்துச்சு. அந்த புறா என்னன்னா அதுக்கு கொஞ்சம் பறக்கிறதுக்கு பயம். அதனால பறக்காது, மரத்திலேயே உட்கார்ந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு கிளி அந்த புறாவிட்ட எப்பொழுது கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். என்ன, உனக்கு பறக்க தெரியாதா, அவனால பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புறா அதை பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருக்கும். கிளி சொல்லும், நீ எதுக்கு பறக்க தெரியாம வெளியில வர்ற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும். அப்ப அந்த புறா என்ன பண்ணும், சரின்ட்டு அந்த கூண்டுக்குள்ளேயே போயிட்டு வெளியில வராம அதுலயே உட்கார்ந்துருக்கும். அப்ப ஒரு நாள் எறும்பு ஒண்ணு அந்த புறாட்ட கேட்கும், நீயே வெளியில வர மாட்டேங்கிற, வெளியில வா அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த புறா சொல்லும், இல்ல எனக்கு பறக்கிறதுக்கு பயமா இருக்கு, பறக்கவும் தெரியல, என்ன கிளி கிண்டல் பண்ணுது நான் வெளியில வந்தா அப்படின்னு சொல்லும். அதுக்கு எறும்பு சொல்லும், நீ ஏன் அது கிண்டல் பண்றதுக்கெல்லாம் நீ காது வாங்கிட்டு இருக்கிற, நீ உனக்கு இறக்கை கடவுள் அழகா கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சுட்டு நீ ட்ரை பண்ணு, உன்னால முடியாதுங்கிறது கிடையாது, உன்னால அழகா பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை அடிக்கடி என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் புறா ஒரு தன் நம்பிக்கை தானாவே அது பறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பறந்து மேல விழும், கீழே எழுந்திருக்கும், திரும்பியும் பறக்கும். இப்படியே போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எறும்புடைய என்கரேஜ்மெண்டால இது அழகாவே பறக்க ஆரம்பிச்சிட்டு மேல. அதை பார்த்துட்டு கிளி ரொம்ப பொறாமை ஆயிடும் அதுக்கு. அப்ப இந்த புறா எறும்பு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கன்னா, நம்மளுக்கு நிறைய திறமை இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்ம அதை பயந்துகிட்டு அதை நம்ம எடுத்து செய்யறதுக்கு யோசிப்போம். சில பேர் அதை கிண்டல் பண்ணி நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உண்டாக்கிடுவாங்க. அதனாலேயே நம்ம அதுல இருந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். சில பேர் கொடுக்கக்கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட் நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்து நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நம்மளுடைய திறமையெல்லாம் நம்மளுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே ஒரு நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா நம்ம மேல மேல போறதுக்கும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு உதாரணமா இருக்கும் இந்த கதை. ஓகேங்களா? இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.